கந்தபுராணம். தர்மம் எழுந்த அதிசயம். தொடக்கம். ஆண்டம் நடுங்கிய காலம். அந்த காலம், அது சாதாரண யுகம் இல்லை. அசுரர்கள் அதிகாரத்தில் இருந்த காலம். தேவர்கள் தஞ்சம் தேடிய காலம். பூலோகம் பயத்தில் வாழ்ந்த காலம். அசுரகுலத்தில் பிறந்தவன் சூரபத்மன். அவனுக்கு 2 சகோதரர்கள், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன். மூவரும் சிறு வயதிலிருந்தே வலிமை, அறிவு, மந்திர சக்தி ஆகியவற்றில் முன்னேறினார்கள். ஆனால் அவர்களின் மனதில் வளர்ந்தது பக்தி அல்ல, அகங்காரம். சூரபத்மனின் தவம். நான் உலகத்தை ஆள வேண்டும். இந்த எண்ணம் சூரனின் உள்ளத்தில் எரிந்தது. அவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டான். ஆண்டுகள் கடந்தது. மழை பெய்தது, வெயில் கொளுத்தியது. ஆனா அவன் அசையவில்லை. இறுதியில் சிவபெருமான் திருவுருவம் காட்டினார். சிவன்: சூரபத்மா, என்ன வேண்டும்? சூரன்: பெண்ணின் கருவில் பிறந்தவன் என்னை கொல்லக்கூடாது. சிவபெருமான் சிரித்தார். அவன் கேட்காததை அவன் புரிந்து கொள்ளவில்லை. அப்படியே ஆகுக. வரத்தின் விளைவு வரம் பெற்றவுடன் சூரபத்மன் மாறினான். தேவர்களின் சொர்க்கத்தை கைப்பற்றினான். இந்திரன் ஒளிந்தான். அக்னி, வருணன், வாயு எல்லோரும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். சொர்க்கத்தில் சூரனின் கொடியேறியது. தேவர்கள் கைலாயம் சென்றனர். தேவர்கள் சிவபெருமானை நோக்கி முறையிட்டார்கள். அரசே, தர்மம் அழிகிறது. அப்போது சிவபெருமான் கண்களை மூடியார். அந்த அமைதியில் ஒரு தீர்மானம் உருவானது. அவரின் நெற்றிக்கண் திறந்தது. அந்த அக்னி ஜுவாலைகள் அண்டத்தை வென்று கங்கை வழியாக சரவண பொய்கையில் விழுந்தது. 6 ஒளி குழந்தைகள் அங்கிருந்து பிறந்தது. 6 குழந்தைகள். கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர். பார்வதி தேவி அவற்றை அரவணைத்த தருணத்தில் அவை ஒன்றாக இணைந்தது. 6 முகம், 12 கரம், அளவில்லா தேஜஸ். அவர் ஸ்கந்தன், அவர் கந்தன், அவர் முருகன். வேல் வழங்கப்பட்டது. பார்வதி தேவி தன் சக்தியின் வடிவமான வேலை அவருக்கு அளித்தார். இது உன் ஞானம், இது உன் ஆயுதம், இது உன் அருள். சமாதான தூது முருகன் முதலில் போரை தொடங்கவில்லை. வீரபாகுவை அனுப்பினார். சூரபத்மா, தேவர்களை விடுவி, தர்மத்தை ஏற்று வாழ். சூரன் சிரித்தான். ஒரு குழந்தை எனக்கு அறிவுரை சொல்கிறதா? யுத்தம் தொடங்கியது. முதல் நாள் தாரகன் போரில் விழுந்தான். அடுத்த நாள் சிங்கமுகன் அழிந்தான். சூரன் கோபத்தில் திளைத்தான். அவன் மாயை வடிவங்கள் எடுத்தான். மலையானான், கடலானான், ஆண்டத்தை மூடும் இருளானான். இறுதி மோதல். முருகன் அமைதியாக நின்றார். அவரின் முகத்தில் கோபம் இல்லை, அது கருணை நிறைந்த தீர்மானம். சூரபத்மா, அகங்காரம்தான் உன்னை அழிக்கிறது. அவர் வேலை உயர்த்தினார். ஒரே பிரகாசமான ஒளிக்கதிர். சூரன் 2ஆக பிளந்தான். அருளின் உச்சம் ஒரு பகுதி மயில், மற்றொரு பகுதி சேவல். முருகன் அவனை அழிக்கவில்லை, அவனை உயர்த்தினார். மயிலை தன் வாகனமாக ஏற்றார். சேவலை கொடியாக வைத்தார். அதர்மம் அர்ப்பணிப்பாக மாறியது. கந்தபுராணத்தின் ஆழமான அர்த்தம். சூரபத்மன் நம் அகங்காரம், சிங்கமுகன் கோபம், தாரகன் அறியாமை, வேல் ஞானம், முருகன் உள்ளுணர்வு, நிறைவு. கந்தபுராணம் ஒரு யுத்த கதை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக சின்னம். நம்முள் இருக்கும் இருளை ஒளியாக மாற்றும் கதை. அந்த ஒளி இன்று கூட உயிரோடு இருக்கிறது. ஓம் சரவணபவா.